வணக்கம் பார்ட்னர்ஸ். நம்ம நோ புரோக்கர் பார்ட்னர் ஆப்பில் உங்களுக்கு ஜாப் அடிக்குது அப்படின்னா அது என்ன ஜாப்பு, ஸோ அதை எங்கே அக்செப்ட் பண்ணணும், ஸோ அதை எப்படி நீங்கள் எடுக்கணும், அதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ட்னர் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், உங்கள் நம்பர்லாம் போட்டு லாகின் பண்ணியிருக்கணும், உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எனபிள் பண்ணியிருக்கணும் பார்ட்னர்ஸ். ஸோ அதில் உள்ள லொக்கேஷன் பர்மிஷன் எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்து உங்கள் பேக்ரவுண்டு ரெண்டில் இருக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நோட்டிஃபிகேஷன் எப்படி எனபிள் பண்ணணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அலாரம் ரிங் சவுண்டு கேட்குமே பார்ட்னர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் பார்ட்னர்ஸ். ஸோ மேலே மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா 5வது இடத்துல மை ஹோம் சர்வீஸ் ஆஃபர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஜாப்புமே அதுக்குள்ளே தான் உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஜாப் டீட்டெயில்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன ஜாப்புங்கிறது அங்கே இருக்கும். ஸ்ப்ளிட் ஏசி அண்ட் இன்ஸ்டாலேஷன். மேலே டைமிங்கே இருக்கும், டேட் என்ன டைமிங்னு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்செப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஆப்புக்குள்ளே அது வந்துடும், மை ஜாப்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேக் மை ஜாப்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதுக்குள்ளே நிற்கும் மகேஷ் கஸ்டமர். இப்போ இதான் நீங்கள் எடுத்துருக்கிற ஜாப். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணணும். ஸோ திரும்ப அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அசைன் சூப்பர்வைசர்னு இருக்கும் பார்ட்னர்ஸ். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் மை செல்ஃபு கொடுத்து கீழே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆப்லேருந்து இந்த ஜாப் எங்கேயுமே போகாது, உங்களுக்குனே நிற்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி கஸ்டமர்கிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.